ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுந்தரி சீரியல் இன்னைக்கோட எபிசோடோட ஹைலைட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சுந்தரி சீரியல் வந்து நம்ம அப்பத்தான் வந்து முழிச்ச உடனே நம்ம சுந்தரி கிட்ட வந்து சொல்ல போகிறாங்க, நீ வந்து வெற்றியை கல்யாணம் முடிச்சாதான் வந்து எனக்கு திருப்தியாக இருக்கும், நீ வெற்றி கூட தான் வாழணும் அப்படின்னு ஒரு பக்கமாக முறையிட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து அப்பத்தான் வந்து நம்ம நினச்ச மாதிரி வந்து ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம டாக்டர்கிட்ட வந்து கேட்குறாங்க, எங்கள் அப்பத்தாக்கு என்னாச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து டாக்டர்னு சொல்கிறாரு, எங்கள் கையால் எதுவுமே இல்லை, அது கடவுள் தான் காப்பாற்றணும் அப்படின்ட்டு கடவுள் பக்கத்தை வந்து டாக்டர் சொல்லிட்டாரு. எல்லா சீரியலும் நடக்கிற மாதிரி தான் அந்த கதையை வந்து போயிட்டுருக்கு. அதேமாரி வந்து நீங்கள் ஏதாவது கடவுள்கிட்ட போய் வேண்டுதல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அங்கே போனோன்னு ஒரு சாமியார் சொல்லாரு, நீங்கள் வந்து தீச்சட்டி தூக்குங்க, தீச்சட்டி தூக்குனா உங்கள் அப்பத்தை வந்து பொழைச்சிருவாங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அப்பத்தாக்காண்டி வந்து நான் எதனாலும் பண்ணுவேன் அப்படின்னு சுந்தரி வந்து தீச்சட்டி வந்து தூக்குறாங்க. ஒரு பக்கம் வந்து நம்ம ராஜப்பாவும் நம்ம கார்த்திக் வந்து ஏதோ ஒரு பிளான் போடுறாங்க, சுந்தரி வந்து கோயில் வச்சு ஏதாவது பழிவாங்கன்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல. சுந்தரிக்கு வந்து ராஜப்பாவுக்கும் எதிரி தான், ஆனால் அது மாதிரி கார்த்திக்கும் எதிரியாக ஆகிட்டாரு. ஃபஸ்ட்டு வந்து நல்லவராக இருந்தார், இப்போ வந்து கார்த்தி வந்து அந்த குழந்தைய கூட்டு போயிருக்காங்க, சுந்தரி வந்து ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாரான்னு தெரியல. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ஏதோ ஒரு பிளான் போடுறாங்க, அந்த என்ன பிளான் தான் தெரியல. அடுத்தடுத்த எபிசோட பார்த்தா தெரியும். அதேமாதிரி வந்து வெற்றி வந்து சுந்தரி எப்படியாவது கல்யாணம் முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் வந்து அந்த கல்யாண டைமில் வந்து நம்ம அப்பத்தாக்கு இப்படி ஆனாலும் வந்து எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டலில் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அதேமாதிரி வந்து சுந்தரி வந்து நம்ம கோயிலில் போய் எல்லாம் வந்து வேண்டுதலும் வந்து பண்ணிட்டு வந்து ஆஸ்பத்திரிக்கு வருவாங்க. ஆஸ்பத்திரிக்கு வந்தோடனே வந்து அப்பத்தா வந்து கண்ணை திறந்து பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் வந்து நிறைய சீனில் கொண்டு வராங்க. அப்பத்தா கண்ணை திறந்து பார்த்தோன்னே நீ சுந்தரிட்ட வந்து சொல்கிறாங்க, நீ வந்து வெற்றி தான் கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அதுக்கு வந்து நம்ம சுந்தரி வந்து என்ன தான் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் வந்து சுந்தரிக்கு வந்து வெற்றியை கல்யாணம் முடிக்கின்ற ஒரு ஆசை இருக்குது. ஆனால் கார்த்திக் வந்து இப்படிலாம் ஒரு நோட்டீஸ்லாம் கொடுத்தோன்னே அதை பார்த்தோன்னே அவங்க மனசுலேயே வந்து போட்டு குழம்பி ரொம்பவே வந்து அழுது ஃபீலாகி எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் நம்ம அப்பத்தாக்கு வந்து இப்படி ஆகி போச்சு. அதனால் வந்து அப்பத்தா வச்சு தான் வந்து இந்த சீரியலை முடிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்பத்தா சொல்லி தான் வந்து வெற்றியை வந்து நம்ம சுந்தரி வந்து கல்யாணம் முடிக்க போகிறாங்கன்னு. அந்த கல்யாணம் முடிச்சதோட வந்து சுந்தரி சீரியல் வந்து எண்டு போடுவாங்கன்னு தான் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு என்னன்னு தெரியல, ஆனால் சுந்தரி சீரியல் என்ன இழுத்துட்டு தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி வந்து நம்ம அப்பத்தாவே வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அது சீனியை வந்து எத்தனை நாள் ஆக்க போகிறாங்கன்னு தெரியல. அது வந்து சரியாகி வந்து அதுக்கப்புறம் கல்யாணம் வச்சு முடிக்கிறதுக்குள்ள எப்படியும் இன்னும் 2-3 வாரம் கழிச்சு தான் வந்து முடிப்பாங்கன்னு. இதை பற்றி நீங்கள் எங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சி லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்.